வணக்கம் உறவுகளை, இது நங்குரம். நான் முருகேசன். உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேலையில்லாத இளைஞர்கள் ஒட்டுண்ணிகள், வேலையில்லாத இளைஞர்கள் ஒட்டுண்ணிகள், வேலையில்லாத இளைஞர்கள் ஒட்டுண்ணிகளைப் போல, கரப்பான் பூச்சிகளைப் போல அரிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஏதோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது நான் சரியாக கவனிக்கலை. இது சத்தியம் நியூஸ் ஹெட்லைன்ஸில் சொன்னது. அப்போது இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளாகவும் ஒட்டுண்ணிகளாகவும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வர்ணிக்கிறார். அதாவது இந்தியாவை 150 கோடி மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, தீர்ப்பு வழங்கக்கூடிய, நீதி பரிமாணத்தை பராமரிக்கிற ஒரு நீதிபதி, ஒரு உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்க மத்திய அரசையே கேள்வி கேட்கிறாங்க. எல்லா அரசுகளும் அவருக்கு கீழே தான், சட்டத்திற்கு கீழே தான். இவர் தான் சட்டம். உச்சநீதிமன்ற நீதிபதி தான் சட்டம். அவர் சொல்லுவது தான் வேத வாக்கு. அவர் தான் தேவதூதன் இந்தியாவிற்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு இளைஞர்களை மட்டும் எப்படி நீங்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட நிறையா இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு இளைஞன் ஏன் வேலை இல்லாத இளைஞன் ஏன் ரவுடி ஆகுறான், ஏன் பொறுக்கி ஆகுறான், ஏன் திருடன் ஆகுறான், ஏன் கொலைகாரன் ஆகுறான், ஏன் கொள்ளைக்காரன் ஆகுறான்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கொலை பண்ணுறவன் நிறைய பேர் இருக்காங்க. சும்மா செலவுக்கு, டீ செலவுக்கு, ஒரு குவார்ட்டர் செலவுக்கு காசு கொடுத்தா போதும், அதை கொலை பண்ணுறவன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன். வேலை இல்லாத ஊர்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுப்போமே. இப்போது வறட்சியான மாநிலங்கள்லாம் இருக்காங்க. வறட்சியான மாநிலங்கள், தென் மாநிலங்கள் வறட்சியான மாநிலங்களாக அறியப்படுவதனால் அங்கேருந்து நிறைய பேர்கள் சிட்டிக்குள்ளார தலைநகருக்குள்ளே கொலையாளிகளாக மாறுறாங்க, குற்றவாளிகளாக மாறுறாங்க, நிறைய அராஜகம் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 17 வயசு 16 வயசு அவங்களால தான் அந்த வேலையை செய்ய முடியும், செஞ்சுட்டு ஓட முடியும். அந்த 17 வயசில் தான் அந்த திமிரு இதெல்லாம் வரும். ஒரு 22 வயசு 25 வயசு ஆச்சுன்னா மனசு பக்குவம் ஓட்டுறோம். ஐயோ இதெல்லாம் பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனைடா, நம்ம குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் இது செய்யக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களாக தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் 16 வயசு 15 வயசுக்கு மேலே இருக்கிற பயலுங்க, 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. சரி, ஏன் அந்த வேலையை செய்கிறான் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போது ஒரு மனிதனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு பொழப்பு இருக்குது, ஒரு வேலை இருக்குது. இன்றைக்கி நம்ம அங்கே போகணும், இந்த வேலையை பார்க்கணும், இன்றைக்கி நம்ம இங்கே போகணும், இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா காலைலாம் 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி அந்த வேலைக்கு போவான். எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலைக்கு போவான், அந்த வேலையை பார்ப்பான். சாயங்காலம் ஆனிச்சுன்னா டயர்டாகி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பான், மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருப்பான். மறுநாள் காலையில் வேலைக்கு போவான். இது ரொட்டீன் லைஃப் அவனுக்கு. இப்போது இந்த இளந்தாரி பயிர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இளந்தாரி பிள்ளைகள் கல்வி இல்லாமல், படிப்பு இல்லாமல், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல், விரும்பின வேலைக்கும் போக முடியாமல், விரும்பின வேலை கிடைக்காம, நம்ம விரும்பின வேலைக்கு போக முடியாது, நம்ம விரும்புகிற வேலை நமக்கு கிடைக்காது. அப்போது அதில் நிறைய பேர் நாட்டம் இல்லாமல் போய் வேலை செஞ்சு அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகி அப்படி வேலையை விட்டு வந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி. அப்போ அவனுக்குன்னு ஒரு வேலை கிடைக்காம போனதுக்கான காரணம் என்ன? அவனுக்குன்னு ஒரு தொழில் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன? அவன் படிப்பறிவு இல்லை, படிப்பு இல்லை. படித்தவனாக இருந்தால், இப்போ படித்தவங்களுக்கே வேலை இல்லை. நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, கூலி வேலை பார்க்குறாங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் நல்லா டபுள் டிகிரி படித்தவங்களாம் ஹோட்டல் வேலைக்கு போகிறாங்க. வேறு வழி இல்லை, சோறு போடுறாங்க, சம்பளம் தராங்க. 3 வேளை சோத்துக்கு பஞ்சம் இல்லை, தங்குறதுக்கும் இடம் பிரச்சனை இல்லை, சம்பளம் கொடுத்துட்றாங்க. இப்போ சாப்பாடும் போட்டு, தங்குறதுக்கு இடமும் கொடுத்து, யூனிஃபார்மும் கொடுத்து, சம்பளமும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்க்கணும். அப்போது படித்தவர்களுடைய நிலைமையே எப்படி அப்படின்னா, படிக்காதவர்களுடைய நிலைமை என்ன? சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடுவோம். சூரியகாந்த் தமிழ்நாடு கேரளா அப்படின்லாம் சொல்லலை, பொதுவாக தான் சொன்னார். இந்திய மாணவர்களை, இந்திய இளைஞர்களை இப்போ தான் பொதுவாக சொன்னார். அப்போ இந்திய இளைஞர்களை சொல்வதற்கு என்ன காரணம்? வருஷத்துக்கு 2 கோடி பேர்த்துக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒன்றிய அரசு இது வரைக்கும் 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 11 வருஷத்தில் கிட்டத்தட்ட 11 × 2 எவ்வளவு? 22 கோடி பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஏன் கொடுக்கல அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதியும் மத்திய சர்க்காரை கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னாக்கா, அவருக்கு அவ்வளவுதான் எப்படி சொல்கிறது,
சொன்னால் ஏதாவது சொன்னால் தப்பாக போயிடும். உச்சநீதிமன்ற நீதிபதி வேறு, ஏதோ லோக்கல் நீதிபதினா கூட கையில் காலில் விழுந்து ஏதாவது பண்ணலாம். உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போக முடியுமா? வக்கீல இந்த நீதிபதியை பார்க்க முடியுமா? நாளை இங்கே வந்து ஏதாவது போலீஸ்காரங்க நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கனாக்கா நம்ம இங்கேருந்து கொலன்னு கத்த தான் முடியுமே தவிர, அங்கே போய் அவர் காலில் லோக்கல் நீதிபதினா கூட காலில் வந்துடலாம். ஆனால் இதை பேசிய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாரு, என்ன கேட்கணும், ஏப்பா அரசாங்கமே, மத்திய அரசு, மாநில அரசுகளே, ஏன் இந்த இளைஞர்களை இப்படி வேலை இல்லாதவர்களாக ஆக்கி வச்சுருக்கீங்க, முரடர்களாக ஆக்கி வச்சுருக்கீங்க, ஏன் வந்து இவருங்க ரவுடிகளாக இருக்காங்க, ஏன் பொறுக்கிகளாக இருக்காங்க, ஏன் கொலைக்காரர்களாக இருக்காங்க, ஏன் திருடர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு யாரை கேட்கணும்? இளைஞரை கேட்கக்கூடாது. இளைஞனுக்கு பாலிசியை வகுக்கிறான் பார்த்தியா? 1947 சுதந்திரம் வாங்கி இன்றைக்கி 75 வருஷத்தை கடந்து 76வது வருஷம் 77வது வருஷம் நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? இங்கே கொண்டாடக்கூடிய அரசுகள் வருஷம் வருஷம் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடியேற்றுறாங்கல்ல, இதை கொண்டாடக்கூடிய அரசுகளை கேட்க வேண்டிய கேள்வி, ஏப்பா 75 வருஷம் ஆயிடுச்சேப்பா, பவளவிலாம் வந்துடுச்சேப்பா, இப்போ வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்கேன், நார்த்துலேருந்து சைடு படிச்சிருக்காங்கன்னு. நான் ஒரு ஹோட்டலில் ஒரு மேனேஜராக இருந்தேன். அப்போ வந்து இந்த அட்டண்டன்ஸ் போடும்போதோ இல்லை சம்பளம் கொடுக்கும் பொழுதோ அந்த கையெழுத்து போடுவாங்க. ஆனால் அந்த வடநாட்டு இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் கைரேகை தான் வைக்கிறான். கையெழுத்து போட தெரியாது. அவனை கையெழுத்து போட சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு 3 எழுத்து சூர்யான்னு எழுதுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிரும். இப்படி வைக்கிறான், இப்படி எடுக்கிறான், போட தெரியல. அது இதுலங்க 5 எழுத்து தான், SURIOE தானே, சூர்யா 5 எழுத்து. இந்த 5 எழுத்தை எழுதுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அவனுக்கு முடியலை, தெரியலை. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட சரக்கு இருந்தால் எழுத போகிறான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏன் அவனை படிக்க வைக்கல, ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல, ஏன் இந்த ஊரில் இண்டஸ்ட்ரியல் இல்லை, ஏன் இந்த ஊரில் தொழில் வளரலை? ஏதாவது கேட்கணும்ல. குஜராத்தை தவிர வட மாநிலங்களில் எந்த ஊர்லையாவது தொழில் வந்து நடக்குதா? எந்த ஊரில் என்னென்ன மாதிரியான தொழில்கள் நடக்குது, எவ்வளவு நடக்குது? இந்தியாவிலேயே அதிக கம்பெனிகளை கொண்ட ஒரே மாநில எதிரான தமிழ்நாடு தான். இதுக்கப்புறம் தான் அதிக கம்பெனிகள், இண்டஸ்ட்ரியல், சிறு குறு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு அப்புறம் தான் மகாராஷ்டிரா 2வது இடத்த தான் வைக்குது. பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா 1வது இடம். இந்த கம்பெனிகள், சிறு குறு தொழில்களில் தமிழ்நாடு தான் முதலிடம். அதுவும் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பாதி காணாமல் போயிடுச்சு. அது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வைங்க. அப்போது ஏன் இந்த ஊரில் கல்வி இல்லை, ஏன் இந்த ஊரில் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, ஏன் இந்த ஊரில் கம்பெனிகள் இல்லை, ஏன் இந்த ஊரில் தொழில் வளரலை, ஏன் இந்த ஊரில் விவசாயம் வளரலை அப்படின்னு என்னைக்காவது மத்திய அரசை இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரா? இளைஞர்கள் இப்படி வீணாக போகிறாங்களே, ஒட்டுண்ணிகளாக இருக்கிறாங்க, கரப்பாம்பூச்சிகளாக அரசு இயந்திரத்தை அரிக்கிறாங்களே, சமூகத்தை அரிக்கிறாங்களே, மக்களை அரிக்கிறாங்களே, தவறான வழியில் போகிறாங்களே, அவங்க தவறான வழியில் போகிறது இல்லாமல் நாட்டு மக்களுக்கும் அதனால் மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. அப்படி ஏன் அப்படி வருது அப்படின்னு என்னைக்காவது மத்திய அரசு கேட்டிருக்காரா? மாநிலங்கள் அரசு கேட்டிருக்காரா? எந்த அரசையாவது கூட்டு கவனிச்சிருக்காரா? கல்வியில் கடைநிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்தை கூப்பிட்டு இங்கே வாங்க சூமோட்டாவாக அதை கேஸ் எடுக்கிறேன், இங்கே வாங்க யார் எந்த மாநிலம், நீங்கள் அந்த மாநிலம், ரைட்டு. ஏன் உங்கள் மாநிலத்தில் மட்டும் கல்வி ஏன் கடைசியில் இருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? கல்விக்கான நிதி ஒதுக்குறீங்களா இல்லையா? கல்வி நடக்குதா இல்லையா? டீச்சர் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? பள்ளி அறைகள் இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? வேணாம், நீங்களே சொல்லுங்கள். மாணவர்களை போய் ஒட்டுண்ணிகள்ங்கிறீங்க, கரப்பான் பூச்சிங்கிறீங்க, ரைட். அந்த கரப்பான் பூச்சிகளாகவும் ஒட்டுண்ணிகளாகவும் மாறியதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லணும்ல. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதாவது மேல்நிலை கல்வியை முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறவங்க, அதாவது எப்படின்னா +2 முடிச்சுட்டு பள்ளிக்கல்வியை அப்படி சொன்னாதான், பள்ளிக்கல்வியை முடிச்சுட்டு கல்லூரிகளுக்கு உயர்தர கல்வியை படிப்பதற்கு போகிறவங்க, கிராஜுவேஷனுக்கு போகிறவங்க, அவர்களுடைய 50% ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 35 ஆக்கணும்னு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்குது. பாவியலா, இந்தியா 52% இருக்குது. அதில் அவன் 50 ஆகிறதுக்கு 30 வருஷம் 40 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கான். 2030 2040 சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாடு ஆல்ரெடி 52% ஆயிடுச்சு. இந்த அமெரிக்காவில் கூட அந்த 52% இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வட மாநிலங்களில் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதி எங்கே? பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்படும் நிதி எங்கே? அதுக்கு நிதி ஒதுக்குறீங்களா இல்லையா?
படிக்கிறவங்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்னு சொன்ன நாடு இது. படிக்கிறவங்க அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்க. படிக்கக்கூடாது, படிக்கிறதை கேட்கக்கூடாது, வித்தைகள் தெரிந்து கொள்ளக்கூடாது, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நாடு இந்த நாடு. சூரியகாந்தி எந்த ஊரில் இருந்து எப்போ வந்தார், எப்படி வந்தாருன்னு தெரியல. என்னமோ அவர் இன்றைக்கி தான் முந்தா நாள் தான் பதவி ஏற்று முந்தா நாள் தான் பதவி ஏற்று நேத்திக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த ஊரில் தானே இருந்தார், இந்த ஊரில் தானே வக்கீலுக்கு படித்தார். 1984 தான் முதல் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். நான் இப்போ விக்கிபீடியாவில் பார்த்தேன். 1984 தான் அவர் வந்து முதல் இளங்கலை பட்டம் வாங்குறாரு. இதில் சட்டத்துறையில். அப்போது இந்த ஊரில் தானே இருந்தார், இந்த ஊரில் தான் பிறந்தார், இந்த ஊரில் தான் வாழ்ந்தார், இந்த ஊரில் தான் படித்தார், இந்த ஊரில் தான் வக்கீல பணியேற்றினார், இந்த ஊரில் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தார், இந்த ஊரில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆகியிருக்கார். இந்த ஊரோட வரலாறு போக்குவரத்து எல்லாமே தெரியும். நம்மளோட சீனியர் மெத்த படித்தவர். நம்ம படிக்காத ஆள், நம்ம சுத்தமாக படிக்காத ஆள். அப்போது ஒரு நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கணும் யாரை கேள்வி கேட்கணும். மக்களை ஒட்டுணுங்கிறீங்க, கரப்பாங்கிறீங்க. ரைட்டு அவங்க அப்படியே இருக்கட்டும். அவர்கள் அப்படி ஆனதற்கான காரணம் யார்? எந்த அரசு இந்த மாதிரி செஞ்சிச்சு? ஏன் செய்யவில்லை? 75 வருஷமாக ஏன் அவனுக்கு கல்வியை கொடுக்கல? ஏன் அவனுக்கு வந்து பிற்போக்குத்தனமான வேலைகளை கற்றுக் கொடுக்குறீங்க? ஏன் வந்து முட்டாளாக வச்சுருக்கீங்க? ஏன் கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு கை நாட்டாக வச்சுருக்கீங்க? அடிப்படை கல்வியை கூட கொடுக்க முடியாதா? உணவு, உடை, இருப்பிடம் முறை மனிதனுக்கு அடிப்படையில் தேவை கல்வி. அந்த கல்வியை ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வடநாட்டில் எந்த மாநிலம் கொடுத்துருக்குது கல்வியை? இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது, கேரளா தான் நம்பர் 1 இருக்குது. இந்தியாவும் கேரளாவும் தான் தமிழ்நாடும் கேரளாவும் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது கல்வியில். அப்போதுலேயும் பார்த்தாக்கா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே மருத்துவத்துலேயும் ஃபஸ்ட்டு, கல்வியிலையும் ஃபஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு, எல்லாமே கல்வி தான். எல்லாமே தமிழ்நாடு தான். ஏன் தமிழ்நாடுக்கான திட்டங்கள், தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் திட்டங்களை வகுத்தார்கள், மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள். மூட நம்பிக்கைகளை இல்லாமல் இருக்காங்க. சாமி கும்பிட்றான், அதே சமயத்தில் படிக்கிறான். மூட நம்பிக்கையில் இருக்கிறான். சாமி கும்பிடுவது என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சூரியகாந்த் என்ன செய்யணும்? அந்த அரசுகளை காட்டணும். இப்போ அரசுக்கிட்ட என்ன இருக்குது? மாநில பட்டியலில் இருந்த கல்வியை கொண்டு போய் பொது பட்டியலில் வச்சுட்டாங்க. இந்திரா காந்தி அம்மா என்னமோ இந்தியாவை அப்படியே அறுத்து தள்ளுற மாதிரி அவங்கள அப்படியே படித்து எல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் 4 டிகிரி. இப்போ எந்த வருஷம் கொண்டு போனாங்க? எமர்ஜென்சியில் கொண்டு போனாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்த வருஷம் எதுன்னு தெரியல, கவனிக்கல. எமர்ஜென்சி கொண்டு வந்த காலத்தில் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த மத்திய பட்டியலுக்கு கொண்டு போனவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ என்ன பண்ணியிருக்கணும்? இந்நேரம் இந்தியா பூரா படித்த பணக்கார மாநிலங்களாக மாறியிருக்க வேண்டும். மொத்த இந்தியாவும் 100% கல்வியை கொடுத்துருக்கணும். 98%, 99% கல்வியை கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? பிடிங்கிக்கிட்டு போய் என்ன பண்ணீங்க? மாநிலங்கள்கிட்ட இருந்த கல்வியை பிடிங்கிட்டு போய் என்ன பண்ணீங்க? மத்தியில் வச்சு மாநில மக்களை தற்குறிகளாக ஆக்கி வச்சுருக்கீங்க. வட மாநில மாணவர்களை, வட மாநில தொழிலாளர்களை படிப்பறிவு இல்லாத ஒரு ஜடமாக ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்களுடைய கான்செப்ட் என்ன? மக்கள் முட்டாளாக இருக்கணும், மக்கள் படிக்கக்கூடாது, படித்தா நம்மளை கேள்வி கேட்பான், படித்தா நம்மளை கொஸ்டின் பண்ணுவான், படித்தா ஏன்டா எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பான். இதனால தான் வந்து இவங்களை படிக்க வைக்கக்கூடாது, இவங்க முட்டாளாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு இயக்குகிற அவர்களுடைய எஜமானர்களுடைய கான்செப்ட் இதுதான். படிக்கக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாது, படிச்சிடக்கூடாது, புத்திசாலி ஆகிடக்கூடாது, நம்ம ஒரு குரூப் மட்டும்தான் படிக்கணும், நம்ம மட்டும்தான் ஃப்ளைட் ஏறி போகணும், நம்ம மட்டும்தான் வேலை பார்க்கணும், நம்ம மட்டும்தான் நல்ல வேலை ஒயிட் கலர் ஜாப் பார்க்கணும், மற்றவெல்லாம் கூலி வேலை பார்க்கணும், சாக்கடை இல்லைன்னா, மலம் இல்லைன்னா, தெருக்கூட்டணும், மாடு இருக்கணும், தப்படிக்கணும், இந்த வேலையை தான் செய்யணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வுள்ள ஒரு அரசு. அப்படி உணர்வுள்ள ஒரு அந்த அரசை இயக்குகிற அந்த பின்புலம் அப்புறம் எப்படிங்க படிப்பாங்க? அப்புறம் ஒட்டுண்ணிகளாக தான் போவாங்க. காலையில் இருந்துச்சுன்னா பொழப்புலன்னா என்னங்க பண்ணுவான்? ஒருத்தர் ரோட்டில் நகை போட்டு போகிறாங்க, ஒரு அம்மா கழுத்துனே நகை போட்டு போகுதுன்னா, இவன் பசியில் இருக்கிறவன், பஞ்சத்தில் இருக்கிறவன், வேலை இல்லாமல் இருக்கிறவன், வெட்டி இல்லாமல் இருக்கிறவன், அடுத்த வேலை சோத்துக்கு இந்த வேலை சொத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? டக்குன்னு போய் ஒரு செயினாருக்கு தான் செய்வான், ஒரு கொலை பண்ண தான் செய்வான். நான் அவர்கள் செய்வதை கொலை பண்ண தான் செய்வான், கொள்ளையடிக்க தான் செய்வான், திருட தான் செய்வான். நான் அவர்களை செய்வதை நியாயப்படுத்தலை. அதுபோல் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் இந்த குற்றங்களை எல்லாம் நியாயப்படுத்தலை. திருடர்களையோ, பொறுக்கிகளையோ, முள்ளமாரிகளையோ, முடிச்சவைகளையோ, இல்லை வந்து அக்யூஸ்டுகளை நான் நியாயப்படுத்தவில்லை. அக்யூஸ்டுகளின் இருக்கிற அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை.
அவனை அந்த நிலைமைக்கு தள்ளுனது யார்? ஏங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் மத்திய அரசினுடைய ஆஃபீஸ்லையோ இல்லை மாநில அரசினுடைய ஆஃபீஸ்லையோ வேலை செய்கிறவன் ஏன் கொலைகாரனால, ஏன் கொலைகாரனால, ஏன் திருடலை, ஏன் பொய் சொல்லலை? இது லஞ்சம் வாங்குறாங்களா? நீ வேற சும்மான்றா. அதாவது அவர்களுக்கு வேலை இருக்குது, அவர்களுக்கு மாதம் முடிஞ்சால் சம்பளம் வந்துடும், அவர்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு பிரச்சனை இல்லை, அவனுடைய அடிப்படை தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த விதமான குற்றம் நடத்துவதற்கான குற்றம் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் ஒரு அரசு ஊழியரிடமோ இல்லை தனியார் ஊழியரிடமோ இல்லை ஒரு ஓஎன்ஜிசி இதில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்கள்ட்டையோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் வேலை இல்லாதவன், கேட்டும் கிடைக்காதவன், கேட்டு மறுக்கப்படுறவன், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கொடுக்காதவர்களை இல்லை ஒரு வேகத்தில் ஒரு வெறியில் அவங்க வேலை கிடைக்கல ஒரு விரக்தியில் இல்லை அந்த வேலை பிடிக்கலைங்கிற ஒரு விரக்தியில் நிறையங்க. அதனால தான் அக்யூஸ்டாக மாறுறான். அவனை மட்டும் கேள்வி கேட்குற நாம் அவனை அந்த நிலைக்கு தள்ளிய அரசாங்கங்களை நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சூரியகாந்துக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய மேதகு அப்படியே உச்சநீதிமன்ற ஐயா அவர்களுக்கு தெரியவில்லையா அப்படிங்கிறதா இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ வந்து கல்விக் கொள்கையை யார் தீர்மானிக்கிறாங்க? மத்திய அரசு. ஏன்னா மத்திய அரசின் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இப்போ என்ன புதிய கல்விக் கொள்கை பிரைம் மினிஸ்டர், அதாவது விஸ்வகர்மா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் அது என்னது என்னமோன்னு சொன்னாங்க, விஸ்வகர்மா யோஜனா தான். அந்த திட்டத்தை வகுத்து வச்சுருக்கீங்க. பொது கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு வகுத்து வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 3ஆவதில் பரீட்சை வைக்கிறாங்க, 5ஆவதில் பரீட்சை, 8ஆவதில் பரீட்சை, 9ஆவது பரீட்சை, 10ஆவது பரீட்சை, 11ஆவது பரீட்சை, 12ஆவது பரீட்சை, இதெல்லாம் பப்ளிக் பரீட்சை. கலைஞர் அன்றைக்கே சொன்னார், படிக்கிறவங்க உடனேலாம் எல்லாம் படிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் படிப்பாங்க. ஒரு சிலர் வந்து டக்குன்னு பிக்கப் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் லேட் ஆயிடுவாங்க. அதனால் 8ஆவது வரைக்கும் எல்லாமே ஆல் பாஸ் அப்படின்னாரு. ஆனால் நீ 3ஆவதில் 5ஆவதுலேயும் நீ பப்ளிக் எக்ஸாம் வச்சுறேன்னு சொல்லிட்டு புதிய கல்விகளை சொல்கிற விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கையில் சொல்கிற. எதுக்கு நீ சொல்கிற? எதுக்கு பரீட்சை வைக்கிற? அப்போ அந்த பரீட்சை வச்சு ஃபெயில் ஆகிற குழந்தைய நீ வந்து வீட்டில் அனுப்பி ஏழையாக்கி, அதை படிக்காத முட்டாளாக்கி, அதை ஏழையாக்கி தற்கொலையாக்கி ரோட்டில் தெரிய விட போகிற, அக்யூஸ்டாக மாற்ற போகிற. அதான் ஒன்றும். நீ உண்மையிலே எல்லா குழந்தைங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாமை தூக்கிட்டு, இந்த நுழைவுத் தேர்வுகளை தூக்கிட்டு, நேராக படித்த படிப்பில் வந்து கேள்வி கேட்டு நேராக வந்து அவங்கள வந்து கொஸ்டின் கேளு, நேராக அவங்கள பரீட்சை எழுத சொல்லு. ஆனால் அது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணு. ஒரு வருஷம் பாஸ் பண்ணலான்னா அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடுவான். அவனுக்கும் பொறுப்பு வரும். எல்லாத்துக்கும் மூளை ஒன்றா தான் படிச்சிருக்கான் கடவுள். உனக்கு பெருசாகவும் எனக்கு சின்னதாகவும், உனக்கு 1.5 கிலோவுக்கும் நமக்கு 350 கிராமும் படைக்கல இறைவன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரே அறிவு தான் கொடுத்துருக்குறான். எல்லாத்தாலையும் எல்லாமும் செய்ய முடியும். இங்கே எல்லாரும் எப்போவுமே சமமாக தான் இருக்காங்க. இது சமத்துவ நாடு, செக்குலர் நாடு இது. அப்படி இருக்கும் பொழுது அப்போது வந்து இந்த தனியார் கல்வியில் எதுக்கு வைக்கிறீங்க? நுழைவுத் தேர்வுகள் எதுக்கு வைக்கிறீங்க? நுழைவுத் தேர்வுகளுக்கான அகாடமி எதுக்கு வைக்கிறீங்க? இதெல்லாம் அவன் கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. அகாடமி எதுக்கு? லஞ்சம் வாங்கிட்டு 5 லட்சம் 10 லட்சம் ஃபீஸை வாங்கிட்டு அவனுக்கு டியூஷன் சொல்லித்தர வேண்டியது. டியூஷன் சொல்ல தர வேண்டியது. இதுக்கு தானே நீங்கள் வந்து நீட் தேர்வு கொண்டு வந்துடுறீங்க, நுழைவுத் தேர்வுகள் கொண்டு வந்துடுறீங்க, ஜேஇஇ, இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு, என்னென்னமோ எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு வச்சுருக்கீங்க. எதுக்குன்னு வச்சுருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து மறைமுகமாக பணம் சம்பாதிக்க, இல்லை அந்த கல்வி நிறுவனங்கள் பணம் சம்பாதித்து கொடுத்து வாழ்வதற்கு. உங்கள்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ லஞ்சத்தை கொடுத்து அவர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அந்த கல்வி நிறுவனத்தை வச்சு நீங்கள் ஸ்டாக்காக வச்சு நீங்கள் பல லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, பல ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க. இதே மாதிரி தான் எல்லா நாட்டில் எல்லா மாநிலங்கள்லேயும் தனியார் பள்ளிகள், அதே மாதிரி தனியார் பள்ளிகள் கணக்கில் அடங்கா தனியார் பள்ளிகள் வந்துருச்சு. எதுக்கு தனியார் பள்ளிகள் அனுமதி கொடுக்குறீங்க? ஏன் அரசு நடத்தினா என்ன? அரசே நடத்தினா மொத்த கல்வி கூட இழுத்து மூடுங்க, எல்லாத்தையும் அரசு நடத்திட்டோம், எல்லாமே அரசு பள்ளி ஆகட்டும். படிக்கிற மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த அரசு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்களும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த தேர்வு நடத்துறதுங்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனம். தேர்வில் தோற்றவன்லாம் என்னமோ முட்டாள் மாதிரியும், தேர்வில் ஜெயித்தவன் பூரா என்னமோ பெரிய அதிபுத்திசாலி மாதிரியும். இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இந்த கேள்வி இந்த விவரமெல்லாம் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு தெரியாதா? இல்லை எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அரசுகளை கேள்வி கேட்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது.
மாணவர்களை இப்போ குறை சொல்கிறீங்க, ஒட்டுண்ணிகளுங்கிறீங்க, கரப்பான் பூச்சிங்கிறீங்க. ரைட்டு, அவங்க அப்படியே இருக்கட்டும். அவர்கள் ஆனதற்கான காரணம் என்ன? அப்படி ஆனதற்கான காரணம் என்ன? எவ்வளோ பள்ளிகளை நம்ம காசு வாங்காமல் நம்ம சொல்லித்தரோம். எத்தனை கல்விக்கூடங்களில் தனியார் கல்விக்கூடலாம் காசு வாங்காமல் சொல்லித்தரோம். அரசு கல்விகளிலேயே பெரிய பெரிய கல்லூரிகளில் எப்படி காசு வாங்காமல் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இதையெல்லாம் யோசிக்காமல் மாணவர்கள் மேலே மட்டும் குறை சொன்னால் எப்படி? குற்றம் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, நீட் தேர்வில் வினாத்தாள் வந்து கசிவு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அதை யார் தயாரிச்சிருக்காங்க? ஒரு பெண் பேராசிரியர், தாவரவியலை சொல்லித்தரக்கூடிய ஒரு பெண் பேராசிரியர். பெண் பேராசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த நீட் தேர்வுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிகிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ வேலையே பயிரம் பெஞ்ச கதை. அதாவது எப்படின்னா, வினாத்தாள்களை தயாரிக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு பேராசிரியர், பெண் பேராசிரியை. அந்த பெண் பேராசிரியையே அந்த வினாத்தாள்களை திருடி வெளியே விட்டதாக குற்றச்சாட்டு. அதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உளவு அமைப்பான சிபிஐ சொல்லுது. இப்போது நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? ஒரு நீட்டு வினாத்தாளை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆசிரியை எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க? குறைச்சலாக வச்சுட்டாலும் ஒரு 2.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாய் குறையாமல் சம்பளம் வாங்குவாங்க. 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியும் அதுவும் பத்தாமல் இந்த வினாத்தாளை திருடி வெளியே விற்பதன் மூலமாக சில லட்சங்கள் லாபம் பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு? அப்போ அந்த நாடு இந்த எதை நோக்கி போயிட்டுருக்குது? இந்த கல்வி முறை எங்கே போயிட்டுருக்குது? நீட்டில் படிக்கிறவங்க எல்லாம் ஒரு அதாவது கொஸ்டினுக்கு உண்மையான விடை எழுதி அவன் புத்திசாலித்தனமாக பரீட்சை எழுதி அவன் புத்தி கூர்மையோட மூளை வளத்தோடு அவன் வெளியே வரணும், டாக்டராக வரணும். அப்போ தான் அவன் வைத்தியம் பார்க்கும்போது அந்த வைத்தியம் யாருக்கு பார்க்குறாங்களோ அந்த வைத்தியம் அவங்களுக்கு பலனளிக்கும். அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. அதை விட்டு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வினாத்தாளை திருட்டுத்தனமாக வாங்கி அதை தன் பிள்ளைகிட்ட கொடுத்து இந்த கொஸ்டின்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுப்பா, இதான்ப்பா வந்துருக்குது, அதை தயாரித்த டீச்சரே கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொன்னால் இது இந்த நாட்டுக்கான கேவலமா இல்லையா? அது சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கு இது கேவலமா இல்லையா? அதாவது நீட் தேர்வு வினாத்தாள்களை அந்த ஒரு தேர்வின் வினாத்தாள்களை தயாரிக்கக்கூடிய பேராசிரியரே அந்த வினாத்தாளை திருடி அந்த வினாக்களை திருடி மற்றவர்களுக்கு விற்று காசு பார்க்குறாங்க அப்படின்னா இது நாடு எவ்வளோ அவலமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதே சமயத்தில் தன் பிள்ளை ஒரு கேடுகட்ட கேவலமான எந்த தகுதியுமே இல்லாத எந்த மருத்துவமே தெரியாமல் ஒரு தற்குறியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பாஸ் பண்ணி அவன் டாக்டருங்கிற அந்தஸ்துக்கு போயிடணும். பணம் கட்டி டாக்டர் சீட்டை வாங்கிடணும். பணம் கட்டி டாக்டர் சீட்டாக வாங்கி மெடிக்கல் காலேஜில் 5 வருஷமோ 4 வருஷமோ படிப்பு, 5 வருஷம் தான் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா டாக்டர், MBBS, அதுக்கப்புறம் மேலே படித்தாங்கன்னா MS, அதுக்கப்புறம் மேலே MD, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது படிச்சுட்டாவே அவன் டாக்டர் ஆகிடுறான். அவன் புத்திசாலியா இல்லை முட்டாளா அப்படிங்கிறது எல்லாம் தெரியாது. படிச்சுட்டா சர்டிஃபிகேட் இருக்கு, நான் புத்திசாலி, நான் டாக்டர். ஆனால் டாக்டர் எல்லாம் புத்திசாலியும் இல்லை, புத்திசாலியெல்லாம் டாக்டராகவும் இல்லை. அதாங்க மேட்ரு. எத்தனை பேர் தப்பாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பாக மருந்து கொடுக்குறாங்க, எத்தனை பேர் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறாங்க, எத்தனை பேர் மக்களுடைய சுகாதாரத்தின் மேல் அக்கறை உள்ள டாக்டர்களாக நடந்துக்கிறாங்க? இல்லை. பணம் 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 சம்பாதிக்கணும், அது ஒன்று தான் அவர்களுடைய கான்செப்டாக இருக்குது. அரசுகள் ஏற்றக்கூடிய பாலிசிகள் அது மக்களுக்கு பயனுள்ளதாக, மக்கள் படிக்க வல்லதாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசையும். ஆனால் நம்மளுடைய வடநாட்டு அரசியல்வாதிகள், அரசுகள் அந்த மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் மிஸ்டர் மாண்புமிகு சூரியகாந்த் அவர்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த கொடுக்குற கல்விக்கு தகுந்த வேலை கொடுக்கணும். எல்லாத்தையும் கொண்டு போய் தனியாரில் கொடுத்து விட்டு வேலைன்னு சொல்லக்கூடாது.
தனியார் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அவனுக்கு தேவையானதை எடுத்துக்குவான். அரசு நிறுவனமாக இருந்தால், அரசு கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் வளைந்து கொடுத்து எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை அரசு பண்ணும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு நீதிபதிங்கிற ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு மிக முக்கியமான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு முக்கியமான பணியான இந்த கல்வி பணியை வந்து பேஸாக வச்சிருக்கக்கூடிய படிக்காத இளைஞர்களை வந்து நீங்கள் வந்து ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறீங்க, கரப்பான் பூச்சிகள் அப்படிங்கிறீங்க. நன்றி, வணக்கம்.